ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மழைக்கு இதமாக காரசாரமான கருவாட்டு குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடானதும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நான் ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் உரித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பாதி அளவு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு நம்ம அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 2 தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய், ஒரு 5 கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுலேயே போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நான் கருப்பு மூக்கடலையை 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நான் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், குழம்புக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மிக்சி ஜார்லையே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை கழுவி அப்படியே நான் அந்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். இந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெல்லாம் நல்லா வேகட்டும். இந்த மழை டைமில் நம்ம சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா காயெலாம் வெந்துடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஒரு கப்பளவு தண்ணியில் கரைச்சி வெடிகட்டி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொதி வந்ததும் நான் கருவாடை நல்லா சுடு தண்ணியில் போட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருவாடையும் போட்டுட்டு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக நான் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு கலரு இறக்கணுன்னா சூப்பரான சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.